கட்சி நாங்க தான் வந்து கண்ட்ரோலா நீங்க ஒன்றுபட்டு பலமா இருக்கீங்க, திருப்பி என்ன எடுத்துட்டீங்கன்னா அதுதான் நாங்க பிரிச்சு வச்சிருப்போம் அப்படின்னு தேர்தல் வரப்போகுது. அப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு 2 ஆசோசியேஷன் இருக்காரு. அதாவது அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டில் நம்ம வெற்றி பெற முடியாது, நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் முடிந்து போய்விடும் அப்படிங்கிறது தெரியும். 2வது மிகப்பெரிய ஒரு பழி சொல்லுக்கும் ஆளாயிருவார். அது பிஜேபி எதிர்த்து திருப்பி கூட்டணி வச்சோம், நமக்கு ஒரு அரசியல் முகமே போயிடும். அப்ப கிட்டத்தட்ட இப்ப ஒரு இது செஞ்சிருக்காங்க அப்படி ஒரு நிலைமை போயிடும். அப்ப ஒரு அடுத்த ஆப்ஷனா வந்து எதிர்த்து நம்ம வந்து பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு அவர் வர்றப்ப பாஜக ஒரு முடிவு எடுக்குது. நீங்க போறாருன்னா நீங்க மட்டும்தான் வெளியே போக முடியும், கட்சி பூரா ஆயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் எங்கிட்ட இருக்காரு, செங்கோட்டையன் எங்கிட்ட இருக்காரு. நீங்க போனீங்கன்னா உங்களை தூக்கிட்டு அதே பதவிக்கு செங்கோட்டையன் நாளைக்கு காலை போட்டுருவோம், சேர்ப்புல பொதுக்குழு கூட்டினா நிர்வாக தீர்மானம் போட்டுருவோம். அப்ப நீங்க எந்த விதமான முடிவு எடுத்துடக்கூடாது. அப்ப அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு 2 விஷயத்தை நாங்க எடுப்பாங்க. பவர் பாலிடிக்ஸ் ஒன்று எடுப்பாங்க, மணி பாலிடிக்ஸ் எடுப்பாங்க. பவர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பவர்ல இருந்துட்டு இருக்கும், மணி பாலிடிக்ஸ் தான் சம்பாரிச்சா போதுங்கிற மாதிரி எடுப்பாங்க.